ஒரு ப்ரீசனை நம்ம கம்மியாக அவரை எஸ்டிமேட் பண்ணலாமா? சொல்கிற நீ சொல்கிற இதையும் இப்போ எனக்கு தெரியலைங்க, நான் தெரிஞ்சுக்க வந்து சொல்கிறேன்னு என்றான். அது அவனை யூஸ்லெஸ் நம்ம நினச்சிக்கலாமா? எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல யூஸ்லெஸ் அவன் தெரியலையேன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அவன் தெரியாதவங்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும்? நம்ம என்ன புரிந்து கொள்வது? நல்ல விஷயத்துக்கு தெரியாத கேட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னக்கா அவன் இன்னும் அந்த லெவலுக்கு வரவில்லை இருந்தோம்னு அர்த்தம். அதுக்கு என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நான் சொல்கிறேன் எனக்கு இது தெரியலைங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அவன் நம்ம கம்மியாக போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உங்கள் கணக்குப்படி அவனுக்கு கம்மியாக தான் நம்ம சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு நம்ம கம்மியாக இடம் போடக்கூடாது. அது எப்படி இருந்தது நான் சொல்லணும். உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்களா? நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கண்டென்ட்ஸ், ரெண்டாவது வந்து கன்க்ளூஷன்ஸ். ஒரு ப்ரீச்சருக்கு கன்க்ளூஷனே தெரியவில்லை என்றால் இஸ் ரியலி யூஸ்லெஸ். ஆனால் கண்டென்ட்ஸ் தெரியவில்லை என்றால் அது பரவாயில்ல. அது கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்கும், ஆனால் கண்டென்ட்ஸ் தெரியும். பார்த்தா ஐயோ மார்க்கண்டேய ரிஷி இந்த மாதிரி பண்ணாரு. மார்க்கண்டேய ரிஷிக்கு அவருக்கு மரணமே இல்லை, யமதர்மராஜாவே வந்தார். ஒரு ப்ரீச்சருக்கு வைஷ்ணவ கல்வம் தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு ஒன்று தெரியாத விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் வந்துட்டு அவன் சொல்லலாம் ஆடியன்ஸ். அதை நம்ம வந்து தவறாக, ஆனாலும் அதில் இருக்க கன்க்ளூஷன்ஸ் என்ன? அவன் மரணம் இல்லை என்றால் மட்டும் அதில் என்ன லாபம் இருக்கு? அவன் இந்த உலகத்திலே தானே இருக்கணும், இந்த பௌத்திக உடலே தானே இருக்கணும். ஆனால் அது நம்ம கன்க்ளூஷன்ஸா நம்மளுக்கு தேவையா? நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்மளுடைய ஆன்மீக உடலை பெற்று நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் இருந்தால் பகவான் கிருஷ்ணன் பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணணும். எனக்கு உயிர் போகாத யமராஜ கூட நான் ஜெயிக்கிறேன் என்றால் அது பெரிய விஷயம் இல்லை, அது நம்மளுக்கு தேவையே இல்லை இல்லையா? மார்க்கை பற்றி எனக்கும் நல்லா தெரியாது, சொல்ல இது பாருங்க, எனக்கும் சுத்தமாக தெரியும். அதே போல் யமதர்மராஜாவுடைய கிட்டேயே போயிடுச்சு யாரு? சத்யசாவித்ரி. யமராஜோடையே எல்லாம் தாண்டே போயிடுச்சு. புருஷனே போன உயிர் வந்து விட்டது. ஏதோ ஒரு நாள் உயிர் போக வேண்டியது தானே. நம்மளோட வைஷ்ணவ கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம அந்த சோலு சக்ஸஸ் ஆகணும், அதுப்போ இதோடைய கான்ஸ்டியூஷன் பொசிஷனை போய் நிற்கணும். அதுதான் நம்ம உயிர் போன இது பணத்துக்கு உயிர் கொண்டு வந்துட்டேன் நான் தான் கிரேட்னாக்கா இட்ஸ் குட், பட் தட் இஸ் நாட் இனஃப். அது நம்மளுக்கு பத்தாது. அது கண்டென்ட்ஸ் கன்க்ளூஷன்ஸ் வராது. எனக்கு அது பேர் நான் கேட்க வேண்டியது. அது வந்து இது இரண்யாட்சி சக்தி போயிட்டாக்கா, இரண்யாட்சி சக்தி போயிட்டாக்கா அவங்க மனைவி அடிக்கிட்டே இருக்கும். அந்த மனைவி அந்த பணத்தை கொடுக்கவே கொடுக்காது. நச்சிகேதா அந்த பேரு நான் சரி கேட்கறது. அப்போதான் யமதர்மராஜே வருவான். ஒரு சின்ன குழந்தையாட்டு வந்து அவர் கதை சொல்லுவான். சின்ன குழந்தை சொல்கிற போது ஆன்னு கேட்போம். அதனால் அந்த அம்மா கடைசியில் குணத்தை கொடுத்துடும், குணத்தை கொடுத்துடும். நீங்கள் சொல்கிறது நான் எனக்கு அந்த வேர்டு சின்ன பையன்